எல்லாருக்கும் வணக்கம். விஜயா இருக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைன்னு இப்போவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது தாவேகா தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தாங்க சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களை இப்போ யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ சரி, அவரோட பொசிஷனில் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில் அப்படியே நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதில் பண்ணுங்கள். அதாவது இந்த சிச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த கரூர் நடந்தது, இப்போ இருக்கிற அவரோட மனநிலை அதுவே உங்களுக்கு அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். சப்போஸ் இது இப்போ நான் சொல்ல போகிறது இது என்னோட பதில். நான் என்ன இருந்தேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக இந்த ஊரை விட்டே ஓட்டிருப்பேன். உண்மையாங்க எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, அதுவும் கட்சின்றது பார்த்தா அவங்க ஒன்றும் காமராஜர் மாதிரி கட்சி வச்சில்ல, ஃபுல்லாக ரவுடி பசங்க தான் அவனுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுல. எந்த நிமிஷத்தில் என்ன அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. நம்மக்கிட்ட அவ்வளோ அரசியல் பின்புலமோ எதுவும் கிடையாது. அதாவது நான் என்னை விஜயா நினச்சின்னு சொல்கிறேன், எதுவும் கிடையாது. வெறும் புகழும் பணமும் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட நம்மளால் மோத முடியுமானா சத்தியமாக என்னோட இதில் இருந்தால் மோத முடியாது, கண்டிப்பாக மோத முடியாது. எனக்கு பயமும் இருக்கும், வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எங்கன்னா ஓடி போயிடுவேன். ஆனால் இதுவே நீங்கள் விஜய் இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ விட்டார், அந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். இவ்வளோ பண்ணியும் ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமானா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், இவ்வளோ வருஷமாக அவர் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. ஆனால் எவனாச்சும் ஒருத்தர் 2 பேர், இந்த மன்சூர் அலிகான் ஏதோ ஒருத்தர் 2 பேர், ஆனால் அவருக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க அந்த பீரியடில், அதாவது ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஒரு ஜால்ரா ஆச்சாங்களோ, இன்றைக்கி யாருமே அவர் கூட இல்லை. இன்றைக்கி அந்த கண்ட கரிசடை யார், அது பேர் ஓவியாவா, அதெல்லாம் என்ன ஜாதி, என்ன சொல்கிறது, என்ன கர்மம்னே தெரில, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கூட இருந்தவங்களே இன்றைக்கி அவருக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. இப்போ இருக்கிற ஒரே சப்போர்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் மட்டும்தான். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அவர் எப்படி ஆட்சி கொடுத்துருக்காரு, கொடுக்க போகிறாரு, எப்படி கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அவரை பற்றி எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறது சினிமாவில் சொல்ல, நிஜ வாழ்க்கையிலையும் சொல்ல, அரசியலை பற்றி சொல்கிறேன். இப்போ சப்போஸ் அவர் நல்ல ஆட்சி அமையணுன்னு தான் என்னோட ஆசை, புரியுதுங்களா? அது நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்களோட முதன்மை மாநிலமாக வரணும். தமிழன்